கோட்டபாய ராஜபக்ஷ மீது சுமத்தப்பட்டு வருகின்ற ஊழல் மற்றும் படுகொலை குற்றச்சாட்டுகள் பற்றி கடந்த உண்மைகள் நிகழ்ச்சியில் சுருக்கமாக பார்த்திருந்தோம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நீதி விசாரணை வியூகத்திற்குள் அடுத்ததாக சிக்குவார் என்று கூறப்படுகின்ற கோட்டபாய பற்றியும் அவர் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பற்றியும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்பது இன்றைய காலத்தின் அவசியம் என்றே நான் நினைக்கின்றேன். ஸ்ரீலங்காவின் வான்படைக்கு உக்ரைனிடம் இருந்து MiG-27 யுத்த விமானங்களை கொள்வனவு செய்ததில் ஊழல் இடம்பெற்றதாகவும் அந்த ஊழலில் கோட்டாபாய ராஜபக்ஷ சம்பந்தப்பட்டிருந்ததாகவும் லசந்த விக்ரமதுங்க என்ற ஊடகவியலாளர் தனது சண்டே லீடர் பத்திரிகையில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தது பற்றியும் அந்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பான விசாரணைக்காக லசந்த நீதிமன்றில் முன்னிலையாவதற்கு சில தினங்கள் இருந்த நிலையில் அவர் படுகொலை செய்யப்பட்டது பற்றியும் பார்த்திருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் ராஜபக்ஷக்களுக்கும் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவுக்கும் இடையில் இருந்து வந்த முன்விரோதங்கள் பற்றியும் லசந்த போன்ற நாடறிந்த உலகறிந்த ஒரு ஊடகவியலாளரை படுகொலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் கோட்டாபாயவுக்கு ஏன் ஏற்பட்டது என்பது பற்றியும் கொஞ்சம் விரிவாக ஆராய்ந்து பார்க்க இருக்கின்றோம். 2005 நடைபெற்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ முதன்முறையாக போட்டியிட்ட போது அப்பொழுது தென்னிலங்கையின் மிக முக்கிய ஊடகவியலாளராக பத்திரிகை ஆசிரியராக இருந்த லசந்த விக்ரமதுங்கவை அணுகினார் மஹிந்த ராஜபக்ஷவின் சகோதரரான பசில் ராஜபக்ஷ. மஹிந்தவுக்காக தேர்தல் பரப்புரைகளை செய்து தரும்படி லசந்தவிடம் கேட்டார் பசில் ராஜபக்ஷ. அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார் லசந்த விக்ரமதுங்க. மறுப்பு தெரிவித்தது மாத்திரமல்ல, 2005 நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருந்த நிலையில் 2005 ஜனவரி மாதம் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக இருந்த காலப்பகுதிகள் மேற்கொண்டதாக கூறப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஊழலை அம்பலப்படுத்தியிருந்தார் லசந்த விக்ரமதுங்க. 2004 இலங்கை சுனாமியினால் பாதிக்கப்பட்ட போது பல்வேறு நாடுகளும் அமைப்புகளும் கோடிக்கணக்கில் நிவாரண நிதிகளை இலங்கைக்கு வழங்கியிருந்தன. அவற்றில் சுமார் 80 மில்லியன் ரூபாயை ஹெல்பிங் ஹமாந்தோட்ட என்கின்ற தனது பிரத்யேக கணக்கிலக்கத்திற்கு அப்பொழுது பிரதமராக இருந்த மஹிந்த கைமாற்றியிருந்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு. ஹெல்பிங் ஹமாந்தோட்ட ஸ்கேனல் என்கின்ற பெயரில் வாராவாரம் லசந்த விக்ரமதுங்க ஆதாரங்களுடன் எழுதிய புலனாய்வு கட்டுரைகள் சண்டே லீடர் பத்திரிகையில் வெளிவந்து தென்னிலங்கையில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தன. லசந்த விக்ரமதுங்க மீது ராஜபக்ஷ குடும்பத்திற்கு விரோதத்தை ஏற்படுத்திய முதலாவது சம்பவம் என்று இந்த ஹெல்பிங் ஹமாந்தோட்ட ஸ்கேண்டல் விவகாரத்தை குறிப்பிடலாம். லசந்த விக்ரமதுங்க வெளியிட்ட ஆதாரங்கள் ராஜபக்ஷ மீதான குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைக்கு இட்டுச் செல்லப்பட்டதும் அந்த நேரத்தில் தலைமை நீதிபதியாக இருந்த சரத்தன் சில்வா அந்த விசாரணைகளை இடைநிறுத்தியிருந்ததும் சில மாதங்களில் இலங்கையின் சகல நிறைவேற்று அதிகாரங்களையும் கொண்ட ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ பதவியேற்றதை தொடர்ந்து அந்த விசாரணைகள் முற்றாகவே நிறுத்தப்பட்டிருந்ததும் லசந்த என்கின்ற ஒரு ஊடகவியலாளனின் முயற்சியை நீர்த்து போகச் செய்துவிட்டிருந்தது. ஊழலை அம்பலப்படுத்துகின்ற அந்த ஊடகவியலாளனின் முயற்சியை நீர்த்து போகச் செய்தது மாத்திரமல்ல, அந்த ஊடகவியலாளனின் உயிர் கூட பிற்காலத்தில் இலக்கு வைக்கப்படுவதற்கும் அந்த சம்பவம் ஒரு அடித்தளமாக அமைந்துவிட்டிருந்தது. அடுத்த சம்பவம் 2005 நவம்பர் மாதம் 19 ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக மஹிந்த ராஜபக்ஷ பதவியேற்கின்றார். டிசம்பர் மாதம் 30 மஹிந்த ராஜபக்ஷ தனது மனைவி சகிதமாக கேரளாவில் உள்ள குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயத்திற்கு வழிபாட்டுக்காக சென்றிருந்தார். குருவாயூர் ஆலயத்தில் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு அவர்களுக்கென்று தனியான வழிபாடுகள் எல்லாம் வழங்கப்பட்டன. வழிபாடுகளை முடித்துக் கொண்டு மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் நாடு திரும்பி சில நாட்களில் ராஜபக்ஷவின் விஜயம் தொடர்பாக பாரிய பூகம்பம் ஒன்று கேரளாவில் வெடித்தது.
மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவியான ஷிராந்தி ராஜபக்ஷ ஒரு கிறிஸ்தவர் என்றும், கிறிஸ்தவரான ஷிராந்தி ராஜபக்ஷ குருவாயூர் கோயிலுக்குள் நுழைந்தது தீட்டு என்றும் கூறி மிகப்பெரிய சர்ச்சை கேரளாவில் உருவானது. பொதுவாகவே குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயத்திற்குள் இந்துக்கள் தவிர்த்து வேறு எந்த மதத்தினரும் அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் பௌத்தமும் சமணமும் மதங்கள் அல்ல என்றும் அவற்றினை ஒரு வாழும் முறை என்றும் கருதி இந்த இரண்டு தரப்பினர் மாத்திரம் இந்துக்களுடன் சேர்த்து அந்த கோயிலினுள் வழிபாட்டுக்கு அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள். மஹிந்த ராஜபக்ஷ ஒரு பௌத்தர் என்பதால் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டார். அவருடன் சேர்ந்து சென்ற இலங்கையின் முதல் பெண்ணும் ஒரு பௌத்தராக இருப்பார் என்கின்ற எண்ணத்தில் அவரை கோவிலுக்குள் அனுமதித்தது மாத்திரமல்ல, சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொள்ளவும் ஆலய நிர்வாகத்தினர் அனுமதித்திருந்தார்கள். ஆனால் ஷிராந்தி ஒரு கிறிஸ்தவர் என்கின்ற உண்மை வெளியானதும் ஒரு பிரளயமே அங்கு உருவாகிவிட்டது. அந்த கோயிலை சிறிது காலம் மூடி வைத்து முழுமையாக தீட்டு கழித்து சில மத சடங்குகளை எல்லாம் மேற்கொண்டு முதலில் இருந்து ஒரு கும்பாபிஷேகமே செய்கின்ற அளவுக்கு ஷிராந்தி ராஜபக்ஷவின் குருவாயூர் கோயில் விஜயம் தீவிரமான ஒரு விடயமாக மாறிவிட்டிருந்தது. இந்த விடயத்தை அப்படியே தனது பத்திரிகையில் வெளியிட்டிருந்தார் லசந்த விக்ரமதுங்க. ஒரு சம்பவமாக அதை வெளியிட்டது மாத்திரமல்ல, ஷிராந்தி கோயிலுக்குள் சென்று திரும்பியது முதலாக அங்கு நடைபெற்ற அத்தனை பூஜைகளையும் மறுபடியும் முதலில் இருந்து செய்தாக வேண்டும் என்று கோவிலின் பிரதம பூசாரியான சினஸ்ராமன் நம்பூதிரி பட் தெரிவித்தது மஹிந்த ராஜபக்ஷ கேரள முதலமைச்சரை நேரடியாக தொடர்பு கொண்டு தனது மனைவி பிறப்பால் தான் கிறிஸ்தவரே தவிர அவர் ஒரு ஸ்ரீ சாயிபாபா பக்தர் என்று கூறிய விடயங்கள், இப்படி பல காரியங்களை தனது பத்திரிகையில் அவர் வெளியிட்டு வந்தார். அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கான இலங்கை தூதுவராக அந்த நேரத்தில் கடமையாற்றிய ஜெயசிங்க ஒரு கிறிஸ்தவர், கேரளாவுக்கு சென்ற மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி பெர்னாண்டஸ் ஒரு கிறிஸ்தவர், ராஜபக்ஷவின் சீஃப் ஆஃப் புரோட்டோகாலாக அந்த நேரத்தில் இருந்த அம்சா ஒரு முஸ்லிம் என்று பல விடயங்களை அவர் தனது ஊடகத்தில் புட்டு வைத்தார். 2006 ஜனவரி மாதம் 11 ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லசந்த விக்ரமதுங்கவை நேரடியாக தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்தார். அந்த தொலைபேசி உரையாடலில் மிக கோபம் கொண்டு பேசிய மஹிந்த ராஜபக்ஷ லசந்தவை கொலை செய்து விடுவேன் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். மஹிந்தவின் தொலைபேசி உரையாடலை பதிவு செய்த லசந்த அந்த உரையாடல் முழுவதையும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வெளியான சண்டே லீடர் பத்திரிகையில் அப்படியே வெளியிட்டார். உன்னை அழித்து விடுவேன் என்று மஹிந்த எச்சரித்திருந்ததையும் அவர் அப்படியே வெளியிட்டார். 2006 பிப்ரவரி மாதம் 21 ஜெனீவா செல்வதற்காக பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்ற லசந்த விக்ரமதுங்க விமான நிலைய அதிகாரிகளினால் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பப்பட்டார். மஹிந்தவின் அனுமதி இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேற முடியாது என்று அவரிடம் கூறப்பட்டது. லசந்த விக்ரமதுங்கவுக்கு எதிரான ராஜபக்ஷக்களின் ஆட்டம் ஆரம்பமானது. லசந்தவுக்கு எதிராக ஸ்ரீலங்காவின் அரச இயந்திரம் மெதுமெதுவாக சுழல ஆரம்பித்தது. ஒரு ஊடகவியலாளனின் ஊடகப் பணியை தனக்கு எதிரான பிரத்யேக தாக்குதலாக பார்க்க ஆரம்பித்ததன் விளைவுதான் லசந்த மீதான மஹிந்த ராஜபக்ஷவின் வன்மம். சகல நிறைவேற்ற அதிகாரங்களையும் கொண்ட ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியை யாருமே கேள்வி கேட்க முடியாது என்கின்ற அகந்தையின் ஒரு வடிவம்தான் லசந்த மீது கோட்டாபய ராஜபக்ஷவினால் மேற்கொள்ளப்பட்ட கொலை தாக்குதல். போயும் சாதாரண ஒரு ஊடகவியலாளர் தானே அவர். ஒரு ஊடகவியலாளன் எப்படி என்னை போன்ற ஒரு தலைவன் மீது கேள்வி எழுப்ப முடியும் என்கின்ற ஒருவித திமிரின் பிரதிபலன்தான் வருடங்கள் கடந்து ராஜபக்ஷக்களை நீதிமன்றம் வரை கொண்டு வந்து இன்று நிறுத்தி வைத்துள்ளது. இலங்கையை மாத்திரமல்ல, உலகையே உலுக்கிய ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை பற்றியும் அந்த படுகொலை விசாரணைகள் பற்றியும் அந்த விசாரணைகளில் மறைக்கப்பட்ட உண்மைகள் பற்றியும் அடுத்த உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம்.
அந்த காலகட்டத்தில் கோட்டாபாய ராஜபக்ச இயக்கிய ஏராளமான ஆயுத குழுக்கள் பற்றியும் அந்த ஆயுத குழுக்களை வைத்து கோட்டாபாய ராஜபக்ச மேற்கொண்ட படுகொலைகள் பற்றியும் தொடர்ந்து வருகின்ற உண்மைகள் நிகழ்ச்சியில் ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். புலிகளிடம் இருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அவன்கார்ட் மிதக்கும் ஆயுத கப்பல் பற்றியும் இந்து சமுத்திரத்திற்கு கோட்டாபாய அனுப்பி வைத்த ஆயுத குழுக்கள் பற்றியும் கூட விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம். அடுத்து வருகின்ற நாட்களில் இலங்கையின் அரசியலை புரட்டி போட இருக்கின்ற கோட்டாபாய ராஜபக்ச மீதான ஊழல் மற்றும் கொலை குற்றச்சாட்டுகள் பற்றிய பல சுவாரஸ்யமான உண்மைகளை தரிசிப்பதற்கு மனங்களை திடப்படுத்திக் கொண்டு தயாராக இருங்கள்.